ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டு சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ப்ரௌனி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் டார்க் சாக்லேட், டார்க் காம்பவுண்ட் எதுவுமே அந்த மாதிரி எந்த திங்ஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஈஸியாக பண்ணலாம் வாங்க. அதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 eggs எடுத்திருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரூம் டெம்பரேச்சர் தான் எடுத்துக்கணும், ஃப்ரிட்ஜ்லேருந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம அந்த 2 எக்கையும் ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அந்த நுரை வர்ற மாதிரி இல்லை கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் வேணாம். அந்த எல்லோ யாக் மட்டும் நல்லா கரைஞ்சிடணும், அந்தளவுக்கு பண்ணிக்கோங்க. இது ப்ரௌனின்னு சொல்கிறதா கேக்குன்னு சொல்கிறதான்னு தெரில, பட் நல்லா ஸ்பான்ஜியாக ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு 2 எக். இப்போ நான் பண்ணுற குவான்டிட்டிஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இதில் ஹைட் அண்ட் சிக் பிஸ்கட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 பிஸ்கெட்ஸ் மட்டும் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ராகி ப்ரௌனி தான் பண்ணேன், அதனால 1/2 கப் மட்டும் ராகி யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2 எக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால 1/2 கப் மட்டும் போட்டுக்கிட்டோம். அதே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் அப்புறம் நார்மல் ஜீனியையும் பொடி பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நாங்கள் வீட்டில் காய வச்சு செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால்ஸ் எதுவுமே கொடுக்கலங்க, ஆயில் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், ஆயில் மட்டும் லைட்டாக அதிகமாகிடுச்சு. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டேன் ஏற்கனவே, அது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஐ திங்க் அது 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் கோகோனட் ஆயில் அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணதுனால அதோட ஸ்மால்ஸ் அவ்வளோவா தெரியக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே நிறைய ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, அதெல்லாம் லாஸ்ட்டாக சரியாயிடும். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணி ஒரு விஸ்க் பண்ணிக்கோங்க. எல்லாருமே நிறைய கொக்கோ பவுடர், நிறைய டார்க் சாக்லேட்ஸ், தென் பட்டர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை, சட்டுன்னு குயிக்காக இந்த மாதிரி ரெசிபி பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கும் எனக்கு டைம் கரெக்டாக 15 மினிட்ஸ் தாங்க எடுத்தது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணுறதுனால நல்லா தான் இருக்கும், பட் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது எப்படி ஆகிடும்னா ஹார்டாக ஆரம்பிக்கும், அதனால் வேண்டாம். பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணலைங்க, பேக்கிங் சோடா மட்டும்தான் ஆட் பண்ணேன். அது 1/2 ஸ்பூன் இருக்கும். அதை ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக விஸ்க் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் ட்ரை பண்ணேன். இது நான் எந்த ரெசிபியும் இல்லை, இது என்னுடைய ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் சும்மா தான் ட்ரை பண்ணேன், பட் இவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இதே மெத்தடில் தான் டார்க் ஃபாரஸ்ட் கேக்குக்கும் பண்ணுவாங்க, நல்லா தான் இருக்கும் அந்த மெத்தடும். ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேக் டின் இல்லை, நான் எப்பவுமே இந்த பாக்ஸில் தான் எந்த கேக்காக இருந்தாலும் பேக் பண்ணுவேன். பட் இந்த கேக் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணேன். அதில் லைட்டாக கோகோனட் ஆயில் அதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்லாம் பட்டர் பேப்பர் எனிதிங் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. பட் எனக்கு இதில் ஒட்டாமல் நல்லா தான் வந்தது. இப்போ நம்ம வச்சுருக்க பேட்டர் போட்டுக்கலாம். ஆக்சுவலி இதை நான் அந்த வெசல்ஸில் வச்சு அந்த ஸ்டவ்வில் வைக்கும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, பிகாஸ் அப்போ பவர் போயிடுச்சு. அது எப்படி பண்ணேன்னா, ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து அந்த அடுப்பில் வச்சுட்டு அது உள்ள ஸ்டவ் வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சேன். அந்த ஸ்டவ் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும்ல, ஒரு ஸ்டவ் வச்சு அதில் ஒரு அடிக்கனமான வசல் வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே தூக்கி வச்சேன். இப்போ நம்ம இந்த பேட்டர் நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க ஏர் பபிள்ஸ் போக வைக்கிறதுக்கு, அதுக்கு பதிலாக ஸ்பூன் வச்சும் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு கனமான குண்டை வச்சு அதுக்கு மேலே ஒரு தட்டு மாதிரி போட்டு பண்ணியிருந்தேன்.
ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கத்தி விட்டு பார்த்தேன், வரலை. அப்போதைக்கு கத்திலனா ஸ்பூன் விட்டு பார்த்தேன், ஒட்டாமல் தான் வந்துச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அதுலேருந்து எடுத்துக்கோங்க. அப்போ எடுத்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும். பிகாஸ் நம்ம இதை பேக் பண்ணியிருக்கோம், ஒரு லேயர் விட்டு எதுவுமே போடாமல் பேக் பண்ணதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்படியே போட்டு ஒரு டேப் தாங்க, அப்படியே வந்துடுச்சு. செம்ம ஜூஸியாக இருந்தது. எடுக்கும்போது எங்கடா பிச்சுக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அந்தளவுக்கு சாஃப்ட்னஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் இந்த ரெசிபி பண்ணும்போது அம்மா ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க. நான் வந்து ஏதாவது பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆக்கிடுவேன். அதனால் செம கோவத்தில் எல்லா ஒர்க்கும் பண்ணாங்க. பட் இதை நான் சட்டுன்னு முடிச்சு அவங்க கையில் கொடுத்ததும் சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம், அதனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அண்ட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.